السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ரமதானுடைய முதல் 10 கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. இன்னும் 2 10கள் தான், 20 நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது. இந்த ரமதானை அல்லாஹு தஆலா பெரும் ஒரு பாக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன். இந்த ரமதானுடைய பாக்கியத்தை பெரும் பாக்கியமாக கருதி இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்கினால் இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு நசீபாக்குவார். நாம் ஒவ்வொருவரும் பயந்து பயந்து இந்த ரமதானை கழிக்க வேண்டும். இது என்னுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். சென்ற வருடம் எம்மோடு நோன்பு நோற்ற, தராவீஹ் தொழுந்த, கியாமுல் லைல் தொழுந்த, பெருநாள் கொண்டாடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள், நெருங்கிய உறவினர்கள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் நாம் இந்த நேரத்தில் இந்த பூமிக்கு மேலால் ஹயாத்தோடு இருப்போமா அல்லது கபரில் இருப்போமா என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் அல்லாஹு தஆலா இந்த தந்த பாக்கியத்தை நன்றியோடு ஷுக்ரோடு பயன்படுத்தி அமல் இபாதத்தின் மூலம் இரவை பகலை ஹயாத்தாக்கினால் இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நசீபாக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதல் பகுதி அது ரஹ்மத்துடைய பகுதி. அந்த ரஹ்மத்துடைய பகுதி இன்று மக்ரிபோடு முடிவடைந்து விடும். இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பகுதி, பாவ மன்னிப்பினுடைய பகுதி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். விசேஷமாக முழு ரமதானும் அல்லாஹ் அடியார்களை மன்னிச்சு கொண்டே இருப்பான். நடுப்பகுதியை மக்ஃபிரத்துக்கென்றே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான். அல்லாஹ் அஃபு, மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனது மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை விசாலப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் யாருக்கும் பதுவா செய்ததில்லை. குஃபாரு மக்கா, மக்காவுடைய காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள், சொந்த ஊரிலிருந்து வெளியேற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டும் பிரிகிறேனே, கஅபாவை விட்டும் பிரிகிறேனே என்று அழுந்து கொண்டே அந்த ஊரை விட்டும் சென்றார்கள். ஃபத்ஹே மக்காவுடைய நேரம், மக்காவுடைய வெற்றியுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மக்கா வாசிகளை பழி வாங்கி இருக்கலாம். சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நான் உங்களை மன்னிக்கிறேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான குணமே மன்னிப்பு, மன்னிப்பார்கள். யாருக்கும் பதுவா செய்ய மாட்டார்கள். தாயிஃபுடைய பயணத்தின் போது அப்னா உமைர், உமைருடைய 3 மகன்மார்கள், 3 சகோதரர்கள் தாயிஃபை அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தாயிஃபுடைய பகுதி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசினார்கள், அவர்களுக்கு தாவா கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹுடைய தாவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹுவை இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி, சிறியவர்களை, பைத்தியக்காரர்களை, புத்தி மங்கியவர்களை ஏவிவிட்டு கற்களால் அடிக்க வைத்தார்கள். மலக்குமார்கள் உதவிக்காக வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தால் இந்த 2 மலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இவர்களை அழித்து விடுவோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம், இவர்களுடைய பிச்சலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பு மன்னிப்பது. யாருக்கும் பதுவா செய்ய மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தடவை பதுவா செய்தார்கள். சுனனு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான் ثم انسلخ قبل ان يغفر له. யார் ரமதானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்கிறார்கள். ரமதான் வந்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அறியாதவன் ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு உட்பட்டவர். ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்கள், அவன் நாசமாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னி லம் உப்அத் லஆனா வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா. நான் சபிக்க கூடியவனாக அனுப்பப்படவில்லை, லஅனத் செய்யக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறாதவனுக்கு பதுவா செய்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியில் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரில் 3 படிகள். முதலாவது படியில் கால் வைக்கும் போது ஆமீன், இரண்டாவது படியில் கால் வைக்கும் போது ஆமீன், மூன்றாவது படியில் கால் வைக்கும் போது ஆமீன். சஹாபாக்கள் கேட்டார்கள், அலாமா அம்மன்த யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்ன இது வித்தியாசமாக ஆமீன் சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். முதலாவது படியில் நான் கால் வைக்கும் போது பதுவா செய்தார்கள், யார் என்னுடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும். இரண்டாவது படியில் கால் வைக்கும் போது யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்து அவர்களின் மூலம் சுவர்க்கத்தை அவன் அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும். மூன்றாவது படியில் கால் வைக்கும் போது யார் ரமதானை அடைந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். ரமதான் வந்தும் யார் பாவங்களில் இருந்து தௌபா செய்யவில்லையோ, ரமதான் வந்தும் யார் பாவங்களை விட்டும் ஒதுங்கி விடவில்லையோ, ரமதான் வந்தும் யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ, ரமதான் வந்தும் யார் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தவில்லையோ அவன் மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதுவாவுக்கு உட்பட்டவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவருடைய பதுவா, ரசூல்மார்கள் நபிமார்களுடைய தலைவருடைய ஆமீன். அல்லாஹு தஆலா கபூல் செய்யாமல் இருப்பானா? துனியாவும் நாசம், ஆகிரமும் நாசம். அதனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய விதத்தில் இந்த ரமதானை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா முழு ரமதானும் முதல் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் முழு ரமதானும் முதல் வானத்தில் இருக்கும். அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாகவே இருப்பான். பொதுவாக அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுதுடைய நேரம், சுபஹுக்கு அந்த முந்திய நேரம் அல்லாஹ்வுடைய அர்ஷ் முதலாவது வானத்திற்கு வரும். அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாக இருப்பான். முழு ரமதானும் தஹஜ்ஜுதுடைய நேரத்தை போன்று அல்லாஹ் எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறான். எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். அலா முஸ்தக்ஃபிர், மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅக்ஃபிர லஹும், நான் மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிக், ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅர்ஸுகா, நான் ரிஸ்க் தருகிறேன். அலா முபுதலா, கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள், பிரச்சனைகளில் மன உளைச்சல்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபவாஃபி, அவருக்கு நான் விமோசனம் தருகிறேன். அல்லாஹ் முழு ரமதானும் எம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். முழு ரமதானும் ஒரு மலக் இஅலான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இஅலானுடைய அறிவிப்பினுடைய சத்தத்தை மனிதர்கள், ஜின்கள் அல்லாத மற்ற அனைத்து படைப்பினங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மலக் அறிவிப்பு செய்கிறார், யா பாகில் கைர், நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மையில் தேற்றம் உள்ளவர்களே, நன்மையான விஷயங்கள் மீது ஆசை ஆர்வம் உள்ளவர்களே, அக்பில் அக்பில்
அக்பில், மெம்மேலும் முன்னோக்கி வாருங்கள், இன்னும் இன்னும் அமல் இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டு இருங்கள். யா பாகு ஷர், பாவம் செய்யக்கூடியவர்களே, பாவத்தில் தேற்றம் உள்ளவர்களே, அக்ஸிர், போதுமாக்கிக் கொள்ளுங்கள். முழு ரமதானும் அந்த மலக் யாலான் செய்து கொண்டு இருக்கிறார். மனிதர்கள், ஜின்கள் அல்லாத எல்லா படைப்பினங்களும் அந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானு ஷஹ்ருல்லாஹ், ரமதான் அது அல்லாஹ்வுடைய மாதம். வேற எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹோடு இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ரமதானை அல்லாஹோடு இணைத்தார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, மனோ இச்சையின் பிரகாரம் பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹ்தான். அப்படி என்றால் அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான், ரமதானு ஷஹ்ருல்லாஹ், ரமதான் அது அல்லாஹ்வுடைய மாதம். ரமதான் என்றால் என்ன அர்த்தம்? சுட்டெரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது. மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூதில் குர்ஆனை எழுதிவிட்டான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முழு குர்ஆனும் முதல் வானத்திற்கு அருளப்பட்டு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற முதல் 5 வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 610ஆம் ஆண்டு ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்திருக்கும் போது அந்த 5 வசனங்கள் ரசூலுல்லாஹ் மீது இறங்குகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவில் நாம் குர்ஆனை இறக்கினோம். முழு குர்ஆனும் முதல் வானத்துக்கு இறங்கி 5 வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இறங்கியது. 23 ஆண்டு காலம் குர்ஆன் கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் இந்த மாதத்திற்கு பெயர் வைத்து விட்டான், ரமதான். 11 மாதங்களுக்கு அரேபியர்கள் பெயர் வைத்தார்கள். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் தானியா, ரஜப், ஷஅபான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 11 மாதங்களுக்கும் பெயர் வைத்தவர்கள் அரேபியர்கள். ஒரே ஒரு மாதத்திற்கு அல்லாஹ் பெயர் வைத்தான், ரமதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்திற்கு அல்லாஹ் பெயர் வைக்கிறான் ரமதான். ரமதான் என்றால் சுட்டெரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது. இந்த மாதம் எதை சுட்டெரிக்கிறது, சாம்பலாக்குகிறது? மனிதர்களுடைய பாவங்களை சுட்டெரிக்கிறது, மனிதர்களுடைய பாவங்களை இல்லாமலாக்குகிறது. இந்த ரமதான் அல்லாஹுடைய விருந்தாளியாக எம்மிடம் வந்திருக்கிறது. அது வரும் போது பல நலவுகளை, கைறுகளை, பரக்கத்துகளை, ரஹ்மத்களை, மக்ஃபிரத்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த அல்லாஹுடைய விருந்தாளி எம்மை விட்டு பிரியும் போது எங்களுடைய பாவங்களை, பாவ கரைகளை அகற்றிக்கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு செல்லும். எவ்வளவு சிறப்பான ஒரு விருந்தாளி! இந்த விருந்தாளியை கண்ணியமாக வரவேற்று, கண்ணியமாக உபசரித்து, கண்ணியமாக வழி அனுப்பி வைப்பதே என்னுடைய, உங்களுடைய, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. இந்த விருந்தாளியை கண்ணியமாக நாம் வரவேற்றால், இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினால், ஒவ்வொரு ரமதானும் விருந்தாளி. என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரமதானும் அல்லாஹ் எமக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு விருந்தாளிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் 2 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் ஜிஹாதில் நாட்டம் கொண்டவர், ஜிஹாதில் கலந்து கொண்டார், ஷஹீதாகினார். அடுத்தவர் சும்ம மக்கல் ஆஹர் பஅதஹு சனா, இவருக்கு பின்னர் 1 வருட காலம் கூடுதலாக வாழ்ந்தார். எல்லாரையும் போன்று சாதாரணமாக வீட்டில் அவர் வஃபாத்தாகினார். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற ஒரு சஹாபி சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன். இந்த 2 பேரும் சொர்க்கத்துடைய தலைவாசலில் நிற்கிறார்கள், சொர்க்கத்துடைய காவலாளிகள். யார் கடைசியாக வஃபாத்தாகினாரோ, யார் சாதாரணமாக வீட்டில் வஃபாத்தாகினாரோ
அவரை முதலாவது சொர்க்கத்துடைய காவலாளிகள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பின்னர் தான் ஷஹீத் சொர்க்கத்துக்கு செல்கிறார். இந்த செய்தியை ஆச்சரியமாக சஹாபாக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது கேள்விப்படுகிறது. சஹாபாக்களை கூட்டினார்கள், கேட்டார்கள், மின் ஐயி தாலிக தஅஜபூன், ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அலைஸ கத் மக்கத ஹாதா பஅதஹு ஸனா, இரண்டாவது வஃபாத்தாகியவர் ஒரு வருடம் கூடுதலாக வாழவில்லையா? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்தார். வ அதரக ரமதான ஃபஸாமா, ரமதானை அடைந்து அவர் நோன்பு நோட்கவில்லையா? பலா யா ரசூலல்லாஹ், ஒரு ரமதானை அடைந்து அதில் அவர் நோன்பு நோற்றார். வஸல்லா சஜதத்தன் கதா வ கதா ஃபி ஸனா, கூடுதலாக வாழ்ந்த ஒரு வருடத்தில் அவர் எத்தனை சுஜூதுகள் செய்திருப்பார், எத்தனை தொழுகையில் தொழுந்திருப்பார். பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அபஅது மா பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் எந்த அளவு தூரமோ அந்த அளவுக்கு இருவருக்கும் மத்தியில் தூரம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாம் அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவர். இரண்டாம் அவர் சாதாரணமாக வஃபாத்தாகினார், எல்லாரையும் போன்று வீட்டில் வஃபாத்தாகினார், பெட்டில் வஃபாத்தாகினார். ஆனால் கூடுதலாக ஒரு வருடம் இருந்தார், ஒரு ரமதானை அடைந்து கொண்டார், நிறைய தொழுகைகளை தொழுந்தார், நிறைய சுஜூதுகளை அவர் செய்தார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரமதானுடைய பாக்கியத்தை தருகிறானா? ஒவ்வொரு ரமதானும் பெரும் பாக்கியங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நிறைய அமல் இபாதத்களை நாம் செய்வோம். அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய நாம் முயற்சி செய்வோம். இந்த மாதம் வந்து கூட யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, பாவங்களிலிருந்து தௌபா செய்யவில்லையோ, அவன் எவ்வளவு பெரும் ஒரு ஷகி, ஒரு பாவி. மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவன். நல்ல சூழல் ஏற்படும் போது டாப் லெவலுக்கு செல்வான். மோசமான பாவமான சூழல்கள் ஏற்படும் போது லோ லெவலுக்கு செல்வான். இது மனிதனுடைய இயல்பு. ரமதான் நல்ல சூழலை ஏற்படுத்துகிறது. இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை அவருடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அவர் புடவை பிசினஸ் செய்யக்கூடியவர். புடவைகள் நிறைய வாங்கி வைத்திருந்தார். ஒரு திருடன் இரவுடைய நேரம் அந்த புடவைகளை திருடி வெளியே கொண்டு போனான். சரியாக அவனால் தூக்க முடியாது. காரணம், ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கிறது. யாராவது உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா தஹஜ்ஜுடைய நேரம் வுசூ செய்வதற்காக வெளியே வருகிறார்கள். திருடன் இவருடைய சாமனத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். ஹிக்மத்தாக நடந்து கொண்டார்கள், எதுவும் சொல்லவில்லை. அந்த திருடன் ஜுனைத் பக்தாதியை பார்த்து கம்பீரமான குரலில், இங்கே வா என்று சொன்னான். வந்தார். இதை தூக்கி என்னுடைய தலையில் வை என்று சொன்னான். எடுத்து வைத்தார். அவன் யோசித்தான், சொன்ன உடனேயே கேட்டுக்கொள்கிறான், நான் ஏன் தூக்கணும், இவனுடைய தலையில் வைப்போம் என்று அவருடைய தலையிலேயே வைத்து விட்டார். இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா எதுவுமே சொல்லவில்லை. திருடனுடைய வீடு வரை இவருடைய சாமனத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். அடுத்த நாள் திருடனுக்கு ஒரு பயம். நேற்று வந்த அந்த ஹாதிம் என்னுடைய வீட்டை கண்டுவிட்டான், அவனுடைய எஜமானுக்கு என்னை காட்டி கொடுத்தால் நான் மாட்டிக்கொள்வேன். ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கிறான். இவனுடைய எண்ணம் இருந்தது, மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால், டென்ஷனாக இருந்தால் நான் மாற்றிக்கொண்டேன் என்று அர்த்தம். ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வந்தால் நிறைய மக்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருடைய முகத்திலும் டென்ஷன் இருக்கல்ல, முகங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கேட்டார், இது யாருடைய வீடு? இந்த ஷேഖுடைய வீடு. இவருடைய மஜ்லிஸில் எனக்கும் அமரலாமா? ஆம் என்று சொன்னார்கள். வெட்டப்பட்ட கையை மறைத்து கொண்டு உடம்பில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாக்குகள் இருந்தது. திருடி திருடி கசியடிகள் கொடுக்கப்பட்டு உடம்பெல்லாம் மாக்குகள். ஒரு கையும் வெட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திருத்து தொழிலை விடவில்லை. ஜுனைத் பக்தாதியுடைய மஜ்லிஸில் அமர்கிறார். முதலாவது நாள் அமர்ந்தார், இரண்டாவது நாள் அமர்ந்தார், மூன்றாவது நாள் தோபா செய்தார். ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிற்காலத்தில் மிக பெரும் ஒரு இமாமாக மாறினார்.
அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய பெயரை குறிப்பிடாமல் விட்டார்கள். மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவர். ரமதான் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. எங்களை வழிக்கெடுக்க ஷைத்தான் இல்லை. ஷைத்தானை அல்லாஹ் விளங்கிட்டு இருக்கிறான். நஃப்ஸ் இருக்கிறது. அந்நஃப்ஸு அக்தரு மினல் வஸ்வாஸ். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட நஃப்ஸ் பயங்கரமானது. ஆனால் நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம், லேசாக கட்டுப்படுத்தலாம். நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் சுவர்க்கத்தை எப்படி அடையலாம்? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பெரும் ஒரு பாக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை பாக்கியமாக எடுத்து நிறைய அமல் இபாதத்துகள் செய்வோம். பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆன் ஓதுவோம். இரவு முழுக்க தொழுகையில் இஸ்திக்ஃபாரில் தௌபாவில் ஈடுபடுவோம். அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பரிபூரணமாக அடைவோம். எல்லா பாவங்களில் இருந்து நாம் சுத்தமாகவும் உண்மையான தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு இதற்கு பின்னர் உள்ள வாழ்க்கையை தக்வாவுடைய வாழ்க்கையாக, இறையச்சத்துடைய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்வோம். ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் அவனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.